ரசிகர்கள் வந்து நம்மளோட அறிவாளிகள் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க ஒரு கெட்டப் வந்து சொல்லியிருக்கீங்க, நட்டி சார் வந்து அவர் இல்லவே இல்லை, படம் பாருங்க அப்படின்னாங்க. ஓகே, ரைட்டு, அது வந்து பிரச்சனை இல்லை. ஒரு தேசிய விருது வாங்கின நடிகர் நம்ம MS பாஸ்கர் சார், அவர் இங்கேயும் சொன்னாரு, ட்ரைலர்லயும் சொல்லுவாரு, ஓம் சக்தி பராசக்தின்னு. தமிழகத்துடைய சோசியல் மீடியால ஃபுல்லா அதுக்கு அடுத்தடுத்த வார்த்தை என்ன நாங்க சொல்ல விரும்பல, என்னன்னு தெரியும். ஒரு நிமிஷம், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை உங்க கூடயும் நடிச்சிருக்காரு, அவங்க கூடயும் நடிச்சிருக்காரு. ஒரு படத்துல இப்படி செய்வது சரியா? அது ஓம் சக்தி பராசக்திக்கு அடுத்து என்னங்குது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் காலகட்டத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை வம்பிருக்கீங்க. நீங்கள் சொன்னது காட் ப்ராமிஸாக அந்த விஷயத்தை நான் பார்க்கல. நான் வாட்ஸ்அப்பை தவிர இன்ஸ்டாகிராம் அதை எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ தம்பி, 15 வயது பிள்ளைங்கள் 12 வயது பிள்ளைங்களும் உள்ளங்கைக்குள்ள உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க செல்லக்குட்டி. அவர்களுடைய கற்பனையெல்லாம் ஒவ்வொருடைய படைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அவர்களுடைய கற்பனையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயல் நான் வந்து நமது பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க நினைச்சுத்தான் அவர்களை பாவிக்கிறமே ஒழிய யாராவது அப்படி கேட்பது முறையாக இருக்காது. அதுக்கு படம் பதில் சொல்லும். அதான் என்னுடைய பதில்.